கமலம் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மாத பலன்கள், ஆவணி மாத பலன். இதில் இன்றைக்கி நாம் பார்க்குறது முதல்ல மேச ராசிக்கு. இந்த மேச ராசிக்கு ஆவணி மாதம் எப்படியெல்லாம் பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். மேசம் அசுவனியில் 1, 2, 3, 4 பாதமும், பரணியில் 1, 2, 3, 4 பாதமும், கார்த்திகை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம், இந்த 9 பாதங்கள் கொண்டது தான் மேசராசி. இந்த மேசராசி அப்படிங்கிறது ஒரு சரராசி. பொதுவாக இந்த ராசியினுடைய தன்மை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா, எடுத்த காரியத்தை முடிக்கணும். எப்போவுமே கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தி, திடபுத்தி இருக்கும். பொதுவாக கொஞ்சம் யதார்த்தியவாதியாகவும் இருப்பாங்க. அதே சமயத்தில் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். கொஞ்சம் கோபப்படுவாங்க அடிக்கடி. எந்த வேலை எடுத்தாலும் அதை முடித்தாதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். முடிக்கிற வரைக்கும் அவங்க அதுக்கு ஓய மாட்டாங்க. சுறுசுறுப்புக்கு இந்த மேசராசியை பற்றி தான் சொல்ல முடியும். சோம்பேறித்தனம் கிடையாத ஒரு ராசின்னா அது மேசராசின்னு சொல்லிக்கலாம். அப்பேற்பட்ட மேசராசிக்கு இந்த ஆவணி மாத பலன் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். சூரியனை பொறுத்த வரைக்கும் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுவார். இப்போது ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடகத்திலிருந்து இப்போ சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதில் ஒரு மாதம் இந்த சூரிய பகவான் இருப்பார். மேசராசிக்கு இந்த சூரியன் அப்படிங்கிறது 5ஆம் இடத்து அதிபதி, அதாவது பூர்வ புண்ணியாதிபதி. இவர் 5 கூடையவன் 5ல் போய் இருக்கிறது இந்த மேசராசிக்கு ஒரு அருமையான பலன். எடுத்த காரியங்களில் முடிக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் நல்லா இருக்கும். அரசு சம்பந்தமான வேலையில் இருப்பவங்களுக்கு மென்மேலும் இதில் ஒரு பதவிகள் வர்றதுக்கு உண்டான காலகட்டங்கள் இருக்குது. சூரியனே 5ஆம் இடத்துல ஆட்சியில் இருக்கிறதுனால அப்பாவுடைய நிலைமைகளெல்லாம் அருமையாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள், அதில் ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் அருமையாக இருக்கும். அதே சமயத்தில் 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை பாகியத்தை சொல்லக்கூடியது. குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு அருமையான கல்வி வரக்கூடிய ஒரு காலகட்டம்னு அதையே எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடம். இந்த 2ல் மேசராசிக்காரருக்கு செவ்வாயும் குருவும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. செவ்வாய் ராசி அதிபதியே போய் 2ஆம் இடத்துல இருக்கிறதும், 9ஆம் அதிபதி பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானே போய் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறதும் இந்த மாதத்தில் பணத்துக்கு பஞ்சம் இல்லை. எதிர்பார்க்காத பண வரவுகளெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதில் செவ்வாயே 2ல் இருக்கிறதுனால பூமிகாரகன், அதே சமயத்தில் இடம் வாங்குறதோ ஒரு வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறதுல இவங்க இந்த காசை கொஞ்சம் செலவு செய்வாங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதியில் 11ல் லாபத்தில் இருக்கிறதுனாலேயே இந்த தொழில் ஸ்தானம் இவங்களுக்கு இந்த மேசராசிக்காரருக்கு ஒரு அருமையான காலகட்டம்னு சொல்லிக்கலாம். மேசராசிக்காரருக்கு இப்போ சனி பகவான் கொஞ்சம் வக்ரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது இந்த மாதம் கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? இதில் 5ஆம் இடம் அப்படிங்கிறதுல சூரியன் பலமாக இருக்கிறதுனால எதையும் தெளிவாக செய்யக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இதில் அவங்கள பொறுத்த வரைக்கும் சூரியன் 5ல் இருக்கிறதுனால சிவன் வழிபாடு பண்ணிக்கலாம். சிவன் கோயிலுக்கு திங்கக்கிழமை சிவன் வழிபாடு பண்ணுறதும் பிரதோஷ வழிபாடு பண்ணுறதும் இவங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். அதில் இவங்க இந்த மேசராசிக்காரருக்கு பொதுவாகவே செவ்வாயினுடைய ஆதிக்கங்கிறதுனால முருகன் வழிபாடு அருமையாக பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஆவணி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி அடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்ப்போம். வாழ்க வளமுடன்.